பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ்னா எப்பவுமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் செய்யணுமா? கொஞ்சம் யூனிக்கா, ஸ்பைசியா, டேஸ்டியா, யம்மியா ஒரு புது டிஷ் ட்ரை பண்ணலாமா? நம்ம இன்னைக்கு பேக்டு கார்லிக் பொட்டேட்டோ தான் செய்ய போறோம். பொட்டேட்டோவை ஈவனா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா ஸ்லைஸ் பண்ணக்கூடாது, கடைசியா கீழே கொஞ்சம் பார்ட் மட்டும் ஒட்டி இருக்கணும். நான் ஈவனா கட் பண்றதுக்கு இந்த டூல் யூஸ் பண்றேன். இதெல்லாம் இல்லாமையும் நீங்க பண்ணலாம். நம்ம அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இல்லையா, அப்படியே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் இதை யூஸ் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவலா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நல்லா வெந்து வரும்போது ஸ்ட்ரக்சரும் பார்க்க சூப்பரா இருக்கும். இந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியும் நீங்க பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எது ஃபீஸிபிளா இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவனா வரும். இந்த மாதிரி ஈவனா இருக்கும்போது ஸ்டஃபிங்லாம் பண்ணும்போது பார்க்கவே சூப்பர் டூப்பரா இருக்கும். அடுத்து பட்டர் கார்லிக் தான் பண்ண போறோம். 2 டேபிள்ஸ்பூன் பட்டர், 1 டீஸ்பூன் ஆரிகானோ, பெப்ரிகா அண்ட் சில்லி ஃபிளேக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியா வேணும்னா பெரி பெரி பவுடர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பெரி பெரி பவுடர் இல்லைன்னா சில்லி பவுடர் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. என்னோட பட்டர் அன்சால்டட் பட்டர், சோ நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க உங்க டேஸ்ட் செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 10 கார்லிக் பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கார்லிக் தட்டுப்படாம இருக்கணும் அப்படின்னா பவுடர் கூட நீங்க சேர்த்துக்கலாம். எனக்கு கார்லிக் ஃபிளேவர் ரொம்ப பிடிக்கும், சோ அதனால நான் அப்படியே ராவாவே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பொட்டேட்டோ கூட ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸ்லைசஸ்ல முக்காவாசி கவர் ஆகிற மாதிரி பட்டரை நல்லா பிரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல அந்த கார்லிக் ஃபிளேவர் தான் சூப்பரா இருக்கும். ஸோ நீங்க கார்லிக்கையும் நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. நம்ம பேக் பண்ணும்போது இன்னும் நல்லாவே வெந்து ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். ஸோ தாராளமா நீங்க ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க எல்லா பட்டரையுமே மேல ஃபுல்லா ஊத்திடுங்க. இந்த ரெசிபிக்கு ஆலிவ் ஆயில் ரொம்பவே சூப்பரா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஆலிவ் ஆயில் ட்ரை பண்ணுங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம பொட்டேட்டோக்கு மேலேயே ஊத்திடலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் முக்காவாசி பொரிச்சு எடுப்போம், கொஞ்சம் பேர் தான் ஏர் ஃப்ரை பண்ணுவோம். ஸோ இந்த பேட்டர்ன் நீங்க ட்ரை பண்ணும்போது நீங்க டயட்ல இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். பட்டர் அண்ட் ஆயில் லெவல் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. குட்டி பசங்களுக்கு எல்லாம் செய்யறதா இருந்தா இந்த ப்ரொபோர்ஷன் டைரக்டாவே நீங்க பண்ணலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். பேக் பண்ண பிறகு இந்த கொத்தமல்லி சூப்பரா உள்ள நல்லா கிறிஸ்பியா இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ அதனால கொத்தமல்லி தாராளமாவே போடலாம். மேல அப்படியே சில்லி ஃபிளேக்ஸ் தூவிக்கோங்க. நீங்க ஓவன்லயும் பேக் பண்ணி எடுக்கலாம், இல்ல ஏர் ஃப்ரையர்லயுமே பேக் பண்ணி எடுக்கலாம். ஓவன்ல செய்யறது இருந்தா 200 செல்சியஸ்ல 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணணும். அடுப்புல பண்றது இருந்தா உப்பு போட்டு ஒரு வயர் ட்ரே வச்சுக்கோங்க. அதுல இந்த பேன் வச்சு 30 to 40 மினிட்ஸ் நீங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுவுமே நல்லா வரும். பார்க்கவே செம்ம டெம்ப்டிங்கான பொட்டேட்டோ கார்லிக் ஃப்ரை உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த பொட்டேட்டோ கார்லிக் இன்னமும் நீங்க எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து நல்லா ஃப்ரை பண்ண மாதிரி எடுக்கலாம். இன்னமும் கிறிஸ்பியா செம்ம டேஸ்டா இருக்கும். பட் சாசியா இருக்காது. ஸோ சாசியா இருக்கணும்ன்றதுக்காக நான் இந்த ஸ்டேஜ்லயே ஆஃப் பண்ணிட்டேன். இதுல எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ஆயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் மெயினே. பொட்டேட்டோவை இந்த ஆயில மட்டும் டிப் பண்ணி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஓபன் பண்ணி வச்ச உடனே அந்த வாசனை அல்டிமேட்டா இருக்கும். கொத்தமல்லி பூண்டெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி டேஸ்டியா இருந்துச்சு. என்னோட கெமிஸ்ட்ரி லேப்ல நானே டேஸ்ட் பண்ண செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா போறப்ப அப்படியே ஒரு லைக் போட்டு போயிருங்க. இன்னொரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோல பார்க்கலாம். பாய்.